ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபெஸ்டிவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம அரிசி வந்து ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக தோசை மாவு பார்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை சட்டியில் கொஞ்சம் ஒரு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மாவை அதில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம். நெட்டாக கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அந்த மாவையும் அதே மாதிரியும் அந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு பச்சரிசி மாவு பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாவு பாக்கெட்டில் கூட இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம். நான் வந்து சரி திடீர்னு செய்கிறனால நான் மாவு பாக்கெட்டே எடுத்துட்டேன். ஆனால் நான் எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு மாவு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அந்த மாவு பாக்கெட்டில் வந்துட்டு வடை சட்டியில் நல்லா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வந்துட்டு 1/2 கிலோ மாவு பாக்கெட் இருக்குல்லையே, அதை வந்து எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீ குடிக்கிற டம்ளர் இருக்குல்லையே, அதில் வந்து ஒரு 2 டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா கிளறணும். கிளறிட்டு அதுக்கப்புறமா நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக உருண்டையாக நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் குட்டி குட்டியாக நீளமாகவோ உருண்டையாகவோ அந்த மாதிரி போட்டுட்டு அதை சுடுதண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதை உள்ளே போட்டுட்டு கிளறக்கூடாது. கிளறாமையே அதை வந்துட்டு லைட்டாக எழுப்பி விட்டோம், லைட்டாக மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஏலக்காய் தூள், அதாவது ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் கழித்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணிவிட்டு அதில் போடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நமக்கே அது தெரியும் வெந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து மாவு வந்துட்டு நம்ம கிளறிட்டு தான் போட்டிருக்குறோம், அதனால் அது வந்து சீக்கிரமே வெந்துடும். அது ஏலக்காய் போட்டோன்னே அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கு மிளகையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வச்சுட்டு வறுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து சலித்து அதில் போட்டுறணும். போட்டதுக்கப்புறமா அதையும் நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெல்லம் தான் போட்டிருக்கிறேன். வெல்லம் வந்து வேணுன்ற அளவுக்கு நமக்கு வந்து இனிப்பு வந்து அதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய், நல்லா பெரிய தேங்காய்ங்க, அந்த தேங்காய் வந்துட்டு நல்லா அரைச்சி லைட்டாக வெதுன்னு சுடு தண்ணி ஊற்றிட்டு மாவு நல்லா நம்ம அந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சோம்னா நல்லா பால் கிடைக்கும். சுடு தண்ணி ஊற்றினா அந்த பாலை நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த முதல் பால் 2வது பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 2வது பாலை தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். கொதித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்து வச்சோம்ல, அதையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன், லைட்டாக மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். லைட்டாக மூடி வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா ஆடை கட்டும். அந்த ஆடையெல்லாம் கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு சின்ன பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஜம்முன்னு மணமாக அந்த நெய் வாசமும், 1 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருப்போம், நெய் வாசம் அந்த கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.